லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. அதாவது 11th standard students அப்படின்னா இப்போ 10th இருந்து நீங்கள் 11th போக போகிறீங்க. 11th இப்போ போயிட்டு இருப்பீங்க, ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கிளாஸஸ் நீங்கள் லாஸ்ட்டாக 10th படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்னு படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சயின்ஸுன்றதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி எல்லாமே வந்து ஒரு புக்காக இருக்கும் உங்களுக்கு 10th. நீங்கள் 11th வந்துட்டீங்க அப்படின்றதுனால இப்போ 11th பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்றது தனியாகவும், கெமிஸ்ட்ரி தனியாகவும், பயாலஜி தனியாகவும் உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஸோ ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க, பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க இப்போ 11th போகும்போது. ஸோ அப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி சயின்ஸ்னு எடுத்திருந்தது, இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியாக உங்களுக்கு மாறும். ஓகே, அதில் வந்து ஃபிசிக்ஸ் டாபிக் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வால்யூம் புக் இருக்கும். ஸோ 11th ஃபிசிக்ஸில் 2 வால்யூம் புக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கும், செகண்ட் வால்யூமில் ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கும். டோட்டலாக 11 சாப்டர்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 2 வால்யூம் புக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, 2 வால்யூம் புக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பராக வரும். அப்போ 2 புக்காக இருக்கும் ஃபிசிக்ஸில். அதே போல் தான் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்படின்னும் போது ஒரு ஃபஸ்ட் வேல்யூம் புக்கெல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூம் புக்கு எடுத்துங்க. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் வேல்யூம் புக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வேல்யூம் புக்கில் ஃபஸ்ட் சாப்டர் மெஷர்மெண்ட் சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் சாப்டர்ஸை எடுத்துங்க. ஸோ மெஷர்மெண்ட்னா யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை எடுத்துங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட். ஓகே, இப்போ நீங்கள் சயின்ஸ் அண்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை எலாபரேட்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க 11th 12th. ஓகேவா? இப்போ 11th 2 வேல்யூமில் ஃபஸ்ட் வேல்யூம் யூனிட்டில் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் டாபிக். இப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் ஜெனரேட்டட் பை த டிஸ்கவரி ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாபிக் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது அதோட இம்பார்ட்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எரர்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் இன் ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றத அதை படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்னன்றதை நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் யூசேஜ் டைமென்ஷன்ஸ் செக் த ஹோமோஜெனிட்டி ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை படிக்க போகிறீங்க. இதில் முக்கியமானது இதில் நீங்கள் என்னென்னா யூஸிங் த வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது, வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, இதில் முக்கியமாக நம்ம இந்த யூனிட்டில் நம்ம படிக்க போகணும். நீங்கள் படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்டில் ஸ்க்ரூ கேஜ்னா என்னது, வெர்னியர் கேலிப்பர்னா என்னது அப்படின்றத படிச்சிருப்பீங்க. ஒரு ப்ராக்டிக்கலும் நீங்கள் ப்ராக்டிக்கல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம இதில் படிக்க போகிறோம். எப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம், என்னென்ன எரர்ஸ் அதில் வரும், எப்படி அந்த எரர்ஸ்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த யூனிட்டில் நம்ம எலாபரேட்டாக நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் த வேர்ட் சயின்ஸ். The science-na it's a root in the Latin verb scientia. So meaning to know. Scientia அப்படின்ற Latin word அப்படின்றா science-ன்ற word அப்படின்னு வந்தது. அப்போ science அப்படின்னா என்னது, to know, அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது. To language, in Tamil language அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. knowing truth, உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அறிவியல் அப்படின்னா உண்மையை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. The human mind is always curious to know and understand different phenomena. In human mind is always curious to know, understand different phenomena like
bright celestial objects in nature. ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணுவோம். நம்ம ஹியூமன் மைண்ட் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அது என்ன, அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, சைக்ளிக் சேஞ்சஸ், அதனோட டோட்டல் சைக்ளிக் சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது, அக்யூரன்ஸ் ஆஃப் த ரெயின்போ, ஸோ ரெயின்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வருது, த இன்க்வெஸ்ட் ஆஃப் மைண்ட் லுக்ஸ் மீனிங்ஃபுல் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அச்சீவ் ஃபினாமினா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். Today's modern science and technological offshoot, the understanding the nature. Science is systematic organization of knowledge and gained through the observation, experimentation and logical reasoning. Science அப்படினாலே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரும். அதுதான் வந்து சயின்ஸ் அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. நாலேஜ் ஆஃப் த சயின்ஸ் டீலிங் வித் த நான் லிவிங் திங்ஸ் இன் ஃபிசிக்கல் திங்ஸ். இப்போ நாலேஜ் ஆஃப் த சயின்ஸ் அப்படின்னா நம்ம லிவிங் திங்க், அதாவது உயிருள்ள பொருட்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். அதே போல் லிவிங் திங்க், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னும் போது லிவிங் திங்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஸோ நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ் எல்லாமே, அதாவது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் சயின்ஸ் அப்படின்றது. இதில் டீலிங் வித் த லிவிங் திங்ஸ், அதாவது லிவிங் திங்ஸ், மோஸ்ட்லி லிவிங் திங்ஸை நம்ம டீல் பண்ணுறது எதுனா பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது பாட்னி, ஜுவாலஜி. நான் லிவிங் திங்ஸை வந்து நம்ம டீல் பண்ணுறது எதுனா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ curiosity driven observation of the natural happenings was the origin of the science. The word science was coinedly only in the 19th century. எப்போ வந்து இதை அண்டர்லைன் பண்ணிங்க, எப்போ வந்து சயின்ஸ் வந்து சயின்ஸ்ன்ற வேர்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 19th century, in 19th century அண்டர்லைன் பண்ணிங்க. So science was coined only in the 19th century. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. So was coined in the 19th century. Natural philosophy was earlier name given science. When ancient civilization knew and practical astronomy, chemistry, human physiology, agriculture. So oral communication was mode of conveying knowledge when the writing system were not yet to developed. One of the oldest foreigners of the scientific advancement, astronomy, medicines were Egyptians. So யாரெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து சயின்டிஃபிக் இதை வந்து கொண்டு வந்தது அப்படின்னா, ஸோ ஆஸ்ட்ரானமி டு த மெடிசன் வேர் எகிப்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸலன்ஸ் இந்த இந்தியா டேட்ஸ் பேக் prehistoric humanity activity in the Indus Valley civilization. Indus Valley civilization before Christian, அதாவது BC அப்படின்றது பிஃபோர் கிறிஸ்டின். ஸோ 3300 அண்ட் டு த 1300 ஃபஸ்ட்டு இந்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஃபோர் கிறிஸ்டின் ஏரா அப்படின்னு சொல்லுவோம். பிசிஇனா பிஃபோர் கிறிஸ்டின் ஏரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் தான் வந்து சயின்ஸ் அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னாலே அப்சர்வேஷன், ரிசர்ச், கன்க்ளூஷன். ஸோ ஒரு பொருள் நம்ம அப்சர்வ் பண்ணணும், அதை மூலமாக நம்ம ரிசர்ச் பண்ணணும், அதுலேருந்து நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரணும். இதுதான் வந்து சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னாலே. ஸோ இந்த சயின்டிஃபிக் மெத்தட் என்னென்னு, இந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒரு ஸ்டெப்பாக நம்ம கொண்டு வரது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இன் ஸ்டடிங் த நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் எஸ்டாப்ளிஷிங் லா which govern this phenomena. Any scientific method involves the following general features. இப்போ scientific phenomena அப்படின்னா இந்த மெத்தட்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன, சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனாக நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், ஏன் இந்த மாதிரி இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவாக அதை எவாலுவேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் மேடனும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரெடிக்ஷன் வெரிஃபிகேஷன் ஃபார் த ஃபேசினேஷன் ஆஃப் த தியரி, அதாவது கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரணும். இந்த 5 ஸ்டெப்பு தான் சயின்டிஃபிக் மெத்தட். இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிங்க. சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதுங்கன்னா போதும். வாட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அப்படின்னா தே ஆர் involve the 5 steps, that is a systematic observation, controlled experimentation, qualitative and quantitative reasoning, and mathematical modeling, and prediction and verification of the fascination of the theories. இந்த 5 steps நீங்கள் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் metallic rod being heated. ஒரு ராடை நம்ம ஹீட் பண்ணுறோம். when one ended the rod is heated, heat is felt to the other end. The following questions can be asked of the listener. ஒரு ராட் நம்ம, இது வந்து நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ்ன்ற டாபிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் இது. இதை படிப்பீங்க தெர்மோடைனமிக்ஸில். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பார்ட், ஓகே, அது ஒரு யூனிட்டாக உங்களுக்கு வரும். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ராடை நம்ம ஹீட் பண்ணுறோம், ஒரு சைடில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீட் என்னென்னா இன்னொரு சைடுக்கு வந்து பாஸ் ஆகும். அப்போ அங்கே என்னென்ன நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். பட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் த ராட் when it heated, என்ன ஆகுது ராடு ஹீட் பண்ணும்போது அப்படின்றத நம்ம அப்சர்வ் கொண்டு வரும். அப்புறம் how does the heat reaches the other end, எப்படி வந்து ஒரு அந்த ஹீட் பண்ணுற ஒரு ராடில் நம்ம ஒரு சைடு ஹீட் பண்ணுறோம், எப்படி வந்து ரீச் ஆகுது another சைடில் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து is this எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ், இது வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் ட்ரூ. அப்போ ராட் நம்ம ஹீட் பண்ணோம்னா ஒரு சைடு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா another சைடு போகுது. இப்போ இந்த கான்செப்ட் வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் வந்து சேமா அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் if it flows through the material
இட் இஸ் பாசிபிள் டு விஷுவலைஸ் ஹீட், நம்ம இந்த ஹீட் ஃப்ளோ ஆகிறத நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றது. ஓகே, இது எல்லாமே ஒரு கொஷின்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ஆன்சர்ஸ் டு திஸ் குவரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், இந்த கொஷனுக்கு எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஓகே, த பேசிக் ஃபினாமினா ஆஃப் த ஹீட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் யூனிட் 8. இந்த யூனிட் 8 அதாவது தெர்மோடைனமிக்ஸ்ன்ற யூனிட்டில் நம்ம அந்த பேசிக் ஃபினாமினா ஹீட்டோட வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃபிசிக்ஸோட இன்ட்ரடக்ஷன். The word physics is derived from the Greek word. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்றது எந்த வேர்டில் வந்துன்னா Greek word அப்படின்றது வந்து அட்டன் பண்ணிங்க. Greek வேர்டில் ஃபியூசிஸ் அப்படின்ற வேர்டில் தான் வந்தது. மீனிங் நேச்சர், அது மீனிங்னா நேச்சர். தென் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினாஸ் டீல் வித் த ஃபிசிக்ஸ். அதாவது நம்ம நேச்சுரலை பற்றி படிக்கிறதும் நேச்சுரல் ஃபினாமினா பற்றி படிக்கிறதா என்னது ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஹென்ஸ் ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ மோஸ்ட் பேசிக் ஆல் சயின்சஸ். ஸோ எல்லா சயின்ஸுக்குமே முக்கியமான பேசிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அது ஃபிசிக்ஸ் தான். ஸோ இது யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம், இதில் ரெண்டு வேர்டு முக்கியமானது. ஒன்று வந்து யூனிஃபிகேஷன் அண்ட் வந்து ரிடக்ஷனிசம். ஸோ இதில் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் யூனிஃபிகேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் reductionism கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர் 2 approaches in studying physics. So attempting to explain the diverse physics prima with a few concepts and laws of unification. For example, Newton's universal law of gravitation explained the motion of the freely bodies towards the earth, motion of the planets around the sun, motion of the moon around the earth, thus unifying the fundamental forces of the nature. இப்போ யூனிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சு படிக்கிறது, ஒரு கான்செப்டில் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராவிடேஷனை பற்றி படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படிக்கணும் அப்படின்னா ஸோ அது ஃப்ரீ ஃபாலிங் மோஷனை பற்றி நம்ம படிப்போம். இப்போ எர்த் மோஷன், எர்த்து வந்து என்னென்ன சுற்றி வருது, அதே போல் சன்னு எப்படி சுற்றி வருது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். இது எல்லாமே வந்து ஒரு யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. An attempt to explain the microscopic system in terms of its macroscopic constituent reductionism. So reductionism கேட்டாங்கன்னா இதில் இருந்து an attempt of explain the macroscopic system in terms of its microscopic constitutions. ஸோ என்னென்ன அதிக மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தின் மூலமாக மைக்ரோஸ்கோபிக் பேஸ் பண்ணி படிக்கிறது தான் ரிடக்ஷனிசம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் thermodynamics units was developed to explain the macroscopic properties for the temperature like entropy. இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ட்ரோபினா என்ன நம்ம படிப்போம். இது வந்து reductionism அப்படின்னு சொல்லுவாங்க. For bulk system, the above properties have been interpreted in terms of the molecular constituent microscopic of the bulk system for the kinetic theory and statistical mechanics. உங்களுக்கு வந்து இதில் ரிடக்ஷன்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க, அதை படிச்சுங்க. யூனிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இதில் மட்டும் இது மட்டும் படிச்சுங்க. 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்றது இருக்கும், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு அப்படி இருக்கும். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஃபிசிக்ஸில். ஸோ அதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் அஸ் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் த லாஸ் ஆஃப் த நேச்சர். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸ். ஹெல்ப்ஸ் டு அன்கவர் த லாஸ் ஆஃப் நேச்சர். The language of its expression is mathematics. மோஸ்ட்லி வந்து நம்ம மேத்தமெட்டிக் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. In ancient times, the humans lived in the nature. Their lifestyles were integrated with the nature. They could understand signals from the movement on the stars and the other celestial bodies. They could be determined the time to sow and dream the watching the sky. This astronomy and mathematics were the first disciplines to develop. So அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து மேத்தமெட்டிக் ரிலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸ்டார்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுறதுலாம் என்ன மேத்தமெட்டிக்ஸ் பற்றில நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் அப்படின்றது சொல்கிறாங்க. So the chronological development, various branches of physics present in appendix A1 கொடுத்துருப்பாங்க. The various branches of physics are schematically shown in the figure 1.1. The essential focus different areas given 1.1. இப்போ டேபிள் 1ல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ்ன்றதுனா அது வந்து ஒன்று கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மாடர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் அப்படின்னா ஓல்டு ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் அப்படின்னா மாடர்ன் அப்படின்றது நியூ ஃபிசிக்ஸ். இப்போ கிளாசிக்கல் அப்படின்னும் போது ஸோ அதில் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்றது, அந்த மெக்கானிக்ஸை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் டைனமிக்ஸ் அப்படின்றது 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க, கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் ஆப்டிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது நம்ம ஹீட்டை பற்றி படிக்கிறது ஃபுல்லாகவே. ஆப்டிக்ஸ் அப்படின்றது லைட்டை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்றது கரண்ட் ஃபுல்லாகவே நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் அக்கோஸ்டிக்ஸ் சவுண்டை பற்றி படிக்கிறது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வானியல் ஃபுல்லாகவே நம்ம எர்த்து மூணு சன் இதை பற்றி நம்ம படிக்கிறது ஃபுல்லாகவே ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ரிலேட்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே ரிலேட் பண்ணுறது ரிலேட்டிவிட்டி தியரி. இது வந்து எல்லாமே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட்டு மாடர்ன் அப்படின்றது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸு,
குவாண்டம் ஃபிசிக்ஸில் 2 டைப்பாக பிரிப்பாங்க, நான் ரிலேட்டிவிஸ்டிக், ரிலேட்டிவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஆட்டத்தை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் நியூக்ளியர், ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற நியூக்ளியரை பற்றி படிக்கிறது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் மாலிகுலர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் பற்றி படிக்கிறது. அதுக்கப்புறம் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். இது எல்லாமே மாடர்ன் ஃபிசிக்ஸில் வரும். பிரான்ச்சஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் கிளாசிக்கல் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, மாடல் என்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. So some of the fundamental concepts of the basic areas of physical areas discussed higher secondary first year physics books volume 1 and volume 2. So இதில் 2 values இருக்கும். So volume 1, volume 1, 2 அப்படின்றதுல அதில் மெக்கானிக்ஸ் இஸ் கவர்ட் இன் யூனிட் 1 to 6. இல்லை மெக்கானிக்ஸ் ஃபுல்லாகவே யூனிட் 1 to 6 கவர் ஆகிருக்கும் ஃபுல்லாகவே. யூனிட் 1 gives the idea of the development of the physics and along the discussion of the basic elements such as measurement units. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெஷர்மெண்ட்டு யூனிட்ஸ், யூனிட் 2 gives the basic mathematics units to express the impact physical principles and their governing laws. The impact of the force acting on the object in terms of the fundamental laws of motion, Newtons are very systematically covered in unit 3. So Newtons law எல்லாமே யூனிட் 3ல உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் அண்ட் எனர்ஜி which are the basic parameters investigation of the mechanical board presented in the unit 4. யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் இந்த மெக்கானிக்ஸ் ரிஜிட் பாடிஸை வந்து டீல்ஸ் பண்ணுறது யூனிட் 5ல கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வியூட் இன் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் யூனிட்ஸ். இது எல்லாமே யூனிட் 5ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் பிரான்ச் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நம்ம எதை பற்றி படிப்போம்னா ஸ்டடி ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடிஸ் வாட் எவர் அட் ரெஸ்ட் ஆர் இன் த மோஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது ஆர் மோஷனில் இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்ட், 2 ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கும்போது 2 ஆப்ஜெக்ட் உள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றத டீல் பண்ணுறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான் ஸ்டடி ஆஃப் த ஹீட்டை பற்றி படிக்கிறது. ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஹீட்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது. ஆப்டிக்ஸ் அப்படின்றது லைட் பற்றி படிக்கிறது, ஸ்டடி ஆஃப் த லைட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஸ்டடி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ எலக்ட்ரிசிட்டி படிக்கிறது. எலக்ட்ரிசிட்டின்றதும் மேக்னட்டிசம்ன்றது மோஸ்ட்லி வந்து ரிலேட்டபிள் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்றது. நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த ஃபிசிக்கல் ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். சவுண்டை பற்றி படிக்கிறது அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்றது பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னா ஸ்டார்ஸோட மோஷன்ஸ், மூனோட மோஷன்ஸ். ஸோ இதை பற்றி படிக்கிறது வந்து பிளானட்ஸோட மோஷன். திஸ் இஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவிட்டி. One of the branches of the theoretical physics which deals with the relationship between the space, time, energy. Space and the movement ஆகிற டைம், அதனோட எனர்ஜி பர்டிகுலர் வித் ரெஸ்பெக்ட் டு த மூவிங் வித் த டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அதை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் டு ஹேவ் சர்ஃபேஸ் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த 20th century. இதில் மாடர்ன் ஃபிசிக்ஸில் முக்கியமானது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த ஸ்டடி ஆஃப் த டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் த ஃபினாமினா அட் அட்டாமிக் அண்ட் சப்அட்டாமிக் லெவல்ஸ். ஸோ டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் த ஃபினாமினா அதோட எப்படி இருக்கும் அப்படின்றது சப்அட்டாமிக் அட்டாமிக் லெவலில் நம்ம படிக்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்றது பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆட்டம். ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து படிக்கிறது தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் நியூக்ளியர் ஆஃப் த ஆட்டம்ஸ். ஆட்டத்தோட நியூக்ளியஸை பற்றி படிக்கிறது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மேட்டர்ஸ், மெட்டீரியல்ஸ், சாலிட்ஸ், லிக்விட்ஸ். ஸோ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சாலிட்ஸ் லெவலில் ஒன்று இருக்கும், லிக்விட்ஸில் இருக்கும், கேஸில் இருக்கும். ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸை படிக்கிறது தான் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகல்ஸோட நேச்சரை படிக்கிறது தான் ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படின்றது. So the basic gravitation and conservation discussed in unit 6. Older branches of the physics such as different properties of the matter discussed in unit 7. Properties of matter வந்து unit 7ல ஒன்று வரும், கிராவிடேஷனில் வந்து unit 6ல வரும். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் unit 6 and 7ல. இம்பாக்ட் ஆஃப் த ஹீட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த consequences are covered in unit 6. அதாவது யூனிட் 8 and 9ல வந்து ஹீட்டோட இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூனிட் important features of the oscillation and wave motions are covered in 10 and 11. 10 and 11ல ஆசிலேஷன்ஸை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப்பு என்ன எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் த ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
டிஸ்கவரி ஆஃப் த ஃபிசிக்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இப்போ நம்ம ஒரு கண்டுபிடிக்கிறோம், ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் அதில் 2 டைப்ஸாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ், ஆக்சிடெண்ட்டாக நம்ம திடீர்னு கண்டுபிடிக்கிறது, நம்மளை வந்து ஒரு நம்மளோட அசம்ஷன் மூலமாக திடீர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வெல் அனலைஸ் ரிசர்ச், ஒரு அப்சர்வேஷன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணுறது, ஆக்சிடெண்ட்டாக திடீர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது. 2 டைப் ஆஃப் திங்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெபார்ட்டரி பேஸ்ட், லேப் யூஸ் பண்ணி, அண்ட் இனிஷியேட்டிவ் திங்கிங் அண்ட் ப்ரெடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னட்டிசம் வாஸ் ஆக்சிடென்டலி அப்சர்வ். ஸோ மேக்னட்டிசம் அப்படின்றது ஆக்சிடென்ஷலாக நம்ம கண்டுபிடிச்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பளி துணியை வந்து ஒரு இதில் வந்து ரப் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து மேக்னட்டிசம் அப்படின்றத ஆக்சிடென்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ வாஸ் ஆக்சிடென்ட்லி அப்சர்வ்ட் பை த ரீசன் ஃபார் திஸ் ஸ்டேஜ் பிஹேவியர் ஆஃப் த மேக்னட்ஸ் வாஸ் லேட்டர் அனலைஸ் தியரி. அதுக்கப்புறம் அதை தியரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் அனலைசஸ் ரிவீல்டு அண்டர்லைனிங் ஃபினாமினா த மேக்னட்டிசம். With this knowledge, artificial magnets were prepared in the laboratories. ஸோ அப்போ தியரிட்டிக்கலாக நம்ம மேக்னட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இவங்களாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார் மேக்னெட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக. The theoretical prediction are most important contribution in physics in developments of in technology medicines. அது theoretical predictionன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்மளுக்கு பார்த்துப்போம். E is equal to energy is equal to mass into velocity square அப்படின்னு சொல்லி E is equal to mc square அப்படின்றது இது வந்து தியரிட்டிக்கலாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. வாஸ் தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் இன் 1905 அண்டர்லைன் பண்ணிக்க 1905 இந்த E is equal to mc square அப்படின்றத ஐன்ஸ்டீன் அப்படின்றத கொண்டு வந்தார் இந்த ஈக்குவேஷன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ப்ரூவ்ட். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக எப்போனா 1932 தான் ப்ரூவ் பண்ணாங்க. காக்ஃபோர்ட் அண்ட் வால்டன் அப்படின்றவங்க, காக்ரோஃப்ட் அண்ட் வால்டன் அப்படின்றது தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்க. இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. இது தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் எய்டட் வித் த ரீசன்ட் சிமுலேஷன் அண்ட் கன்சர்வேஷன் computation procedure and widely used to identify the most suitable materials for robust application. The pharmaceutical industries uses this technique very effectively to design நியூ ட்ரக்ஸ். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான், இந்த தியரிட்டிக்கல் மெத்தடை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா ஃபார்மாசிட்டிக்கலில் நியூ ட்ரக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வேக்சின் வந்து கொரோனாவுக்கு கொண்டு வராங்க. அந்த நியூ வேக்சின்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் மெத்தடில் தான் கொண்டு வராங்க. இப்போ ஃபிசிக்ஸில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் நியூ ட்ரக்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. எனக்கு biocompatible materials for organic replacement are predicted using the quantum prescription physics before fabrication. The experiments and theories work and complementing on the one another. அப்போ ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதை எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்மளோட ஃபிசிக்ஸ் மெத்தட் தான். ஃபிசிக்ஸ் மெத்தட் அப்படின்னா தியரிட்டிக்கல் மெத்தட், அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக கொண்டு வந்துட்டு லெபார்ட்டரிஸில் ஸோ இதை இப்படி தான் கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸ் மெத்தட் பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தடில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆஸ் huge scope as it covers as a tremendous range magnitude of various physical quantities. இப்போ length, mass, time, energy. ஸோ இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது physics. Deals with the system of very large magnitude as astronomical phenomena as well as this very small magnitude involving the electrons and protons. இப்போ electrons அப்படின்றது ஒரு ஆட்டம்னு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இருக்குது, ப்ரோட்டான் அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ், ஒரு தியரிட்டிக்கல் மெத்தட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் டைம் ஸ்கேல்ஸ், ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேல்ஸ், மைக்ரோஸ்கோப் ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து இது பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மாசஸ் ஃப்ரம் ஈவன்லி பார்டர்ஸ் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானோட மாசஸ் 10^25 kg மாசஸ் ஆஃப் நோன் அஸ் அப்சர்வர் யூனிவர்ஸோட மாசஸ் 2. அதுக்கப்புறம் 10^30 மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்றது இது எல்லாமே வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் 9.11 × 10⁻³ kg. இது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிங்க. முக்கியமான யூனிவர்ஸோட வெயிட் 10^55 kg அப்படின்றது யூனிவர்ஸோட வெயிட், இது அண்டர்லைன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கேட்பாங்க 10⁻³ kg அண்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.11 × 10⁻³ kg. இது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிங்க. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த எஜுகேட்டிவ் பட் ஆல்சோ எக்ஸைட்டிங் மெனி வேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் லாஸ் கேன் எக்ஸ்பிளைன் டைவர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபினாமினா. த மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் டிசைனிங் யூஸ்ஃபுல் டிவைஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் லாஸ். ஃபிசிக்கல் லாஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸும் அதுக்கு ஜர்னி டு மூவ் அண்ட் நியர்பை பிளானர்ஸ் வித் த கண்ட்ரோல்ஸ் இந்த கிரவுண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரிங் அவுட் நியூ சேலஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், unfold the secrets of nature and verifying the falsification existing theories and probing the understanding the science behind natural phenomena like eclipse and why one feels heat when there fire but causes of wind. So wind வந்து எப்படி வந்து வருது, wind energy ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ wind energy எப்படி நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறம்
eclipse and why feel about the heat when there is fire, what's cause of எப்படி வந்து ஹீட் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் தியரிட்டிக்கல் மெத்தட் பேஸ் பண்ணி தான். ஸோ இன் டுடேஸ் வேர்ல்ட் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பில்டிங் பிளாக் ஆஃப் த ஆல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இஸ் ஃபிசிக்ஸ் விச் எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் சோர்ஸ். அதே போல் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ஃபார் த மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம மூணோட டிஸ்டன்ஸ் ஸ்டார்ஸோட டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் ஃபார் த ஃபிசிக்ஸ். ஸோ இது வந்து ஸ்கோப் ஆஃப் த ஃபிசிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் த ஃபிசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ண சொல்லணும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக் எடுத்தணும் அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னு வரும்போது நான் கிளாஸில் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkkam, Puducherry 7.